இந்தியாவின் வரலாறு வடக்கிலிருந்து தொடங்கவில்லை, தெற்கிலிருந்துதான் தொடங்கியது. சிந்து சமவெளிக்கும் முன்னால் ஒரு பிரம்மாண்ட நாகரிகம் கடலுக்கு அடியில் புதைந்து கிடக்கிறது. அதுதான் குமரிக்கண்டம், தென்குமரியின் புதைந்த வரலாறு. மண்ணகத்தில் முதலில் மக்களினம் தோன்றிய நாடு குமரிக்கண்டம் என்பர் ஆராய்ச்சியாளர்கள். இது தற்போது இந்திய பெருங்கடலில் உள்ள பகுதியில் பறந்து கிடந்த நிலப்பரப்பாகும். இந்த தொன் நிலப்பகுதியை மேனாட்டினர் இலமூரியா என்றும் நம் முன்னோர்கள் குமரிக்கண்டம் என்றும் அழைப்பர். அங்கு குமரிக்கோடு என்ற பெரும் மலைத்தொடர் ஒன்று இருந்ததாகவும், பஹ்ருளியாறு என்ற பெரிய நதி ஒன்று ஓடியதாகவும், அவை யாவும் கடல்கோளுக்கு இரையாயின என்றும் இளங்கோவடிகளின் வாய்மொழியாலும் அடியார்க்கு நல்லார் உரையாலும் அறியலாம். பஹ்ருளி ஆற்றை புறநானூறும் இறையனார் களவியல் உரையும் குறிப்பிடுகின்றன. பஹ்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்பது சிலப்பதிகாரம். இந்த நிலப்பரப்பினை மேலும் கடல் கொள்ளாதிருக்க குமரிமுனையில் தவம் செய்து நிற்கும் அன்னை பராசக்தியை நீலத் திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி என கவிதை நயம்பட போற்றி புகழ்கிறார் அமரகவி பாரதியார். இக்கருத்தை வைத்து பார்க்கும்போது நமது நாட்டின் வரலாறு தெற்கிலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர வடக்கிலிருந்து அல்ல என்பதை உணரலாம். இந்திய வரலாற்றின் தொடக்கம் மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அல்ல, இலமூரியா கண்டம் என்பதை வரலாற்று வல்லுநர்களும் தமிழ் அறிஞர்களும் மனதில் கொள்ள வேண்டும். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியார்க்கு நல்லார் குமரிக்கண்டத்தின் 49 நாடுகளை பற்றிய குறிப்பை தருகிறார். கடல் கொண்ட குமரிக்கண்டத்திலேதான் தலைச்சங்கம் நடைபெற்ற தென்மதுரையும் இடைச்சங்கம் நடைபெற்ற கபாடபுரமும் இருந்தன என்று அவரது உரை தெரிவிக்கின்றது. சுவாமி விபுலானந்த அடிகளும் இதை அழகுற கூறியுள்ளார். அடியார்க்கு நல்லார் குறிப்பிடும் நாடுகளில் தெங்க நாடும் குறும்பனை நாடும் இன்று குமரி மாவட்டம் என்றழைக்கப்படும் பகுதியில் இருந்து வந்தன என்றும், இன்றைய தேங்காப்பட்டினமும் குறும்பனையும் அவ்விரு நாடுகளின் தலைநகரங்களாக திகழ்ந்தன என்றும் அறிய முடிகிறது. திருநந்திக்கரையில் இருந்த அடிகள் முன் என்று தொடங்கும் ஆய்குல மன்னன் விக்ரமாதித்ய வரகுணன் காலத்திய செப்பேடு ஒன்று தெங்க நாட்டை பற்றி குறிப்பிடுகிறது. கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் ஓடிய பஹ்ருளியாறு பரளியாறாகி இன்று பழையாறு என்று அழைக்கப்படுகிறது. இப்பழம்பெரும் நதி குமரி மாவட்டத்தை ஒரு நெற்களஞ்சியமாக்கி அந்நாட்டு காவிரியாக திகழ்கின்றது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்தை எழுதிய டாக்டர் கால்ட்வெல் இப்பகுதியை அந்த ஆற்றின் பெயராலேயே பரளி நாடு, கண்ட்ரி ஆஃப் பரேலியா என்று குறிப்பிடுகிறார். இந்த ஆற்றில் கட்டப்பட்டிருக்கும் முதல் அணையான தலையணையில் தத்தி விழும் பரளியாற்றணை என்றுதான் செதுக்கப்பட்டுள்ளது. இதை பாண்டியன் அணை என்றும் அழைப்பர். கிபி 1745 வரை இந்நதி பரளியாறு என்றே அழைக்கப்பட்டு வந்ததாக நில வருமான ஏடு குறிப்பிடுகிறது. பூதப்பாண்டி வடக்கே பரளியாற்றில் சாரக்கால் அணையிலிருந்தும் உயர்த்தி அணை கட்டி அவிடே நின்றும் புத்தனாயிட்டு ஆறு வெட்டி கன்னியாகுமரி வரைக்கும் ஆற்றி வெள்ளம் கொண்டுவிட்டு காட்டுப்புதூர் அணைக்கு சாரக்கால் அணை என்றோர் பெயர் உண்டு. நாஞ்சில் நாட்டில் பயிர் தொழிலை பெருக்க பரளியாற்றில் பல அணைகள் கட்டி கால்வாய்கள் வகுத்தனர். கொல்லம் ஆண்டு 920 கிபி 1745 பூதப்பாண்டி அருகில் காட்டுப்புதூரில் கட்டப்பட்ட அணையிலிருந்து பிரியும் ஆறு புத்தனாறு என்று அழைக்கப்பட்டதால் தாய் நதியான பரளியாறு பழையாறு என வழங்கப்படுவதாயிற்று. மலையாள மொழியில் புத்தன் என்றால் புதியது என்று பொருள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்ற குறளின் கருத்தை உணர்ந்தவர்கள் தமிழ் மக்கள். அதனால் தங்கள் நாட்டை ஏரின் பெயராலேயே நாஞ்சில் என்று அழைத்த பெருமை நஞ்சை கொழிக்கும் நாஞ்சில் வாழ் மக்களுக்கே உரியது. நிலவளமும் நீர்வளமும் நிறைந்த நாஞ்சில் நாட்டையும் அதனை ஆண்டு வந்த வள்ளுவனையும் ஒரு சிறை பெரியனார், மருங்கூர் இளநாகனார், ஔவையார், கருவூர் கதப்பிள்ளை என்னும் சங்கப் புலவர்கள் போற்றி புகழ்ந்துள்ளனர். புறநானூறு பாடல்கள் 137 140 மற்றும் 380. இவர்களுள் ஒரு சிறை பெரியனார் நாஞ்சில் வள்ளுவனை யான் ஒருவனே மூவேந்தரை பாடும் அவாவை இன்னமும் அறியாதவன் யான் முன்னரே அறிந்தவன் நீ ஒருவனே என பாடியுள்ளதால் அப்புலவர் நாஞ்சில் நாட்டை சார்ந்தவர் என கொள்ளலாம். சங்க காலத்தில் வாழ்ந்த மருங்கூர் கிழார் கண்ணனார், மருங்கூர் ஒட்டுக்கூர் பட்டினத்து சேந்தன் குமரனார், மருங்கூர் பாகை சாத்தன் பூதனார் என்ற 3 புலவர்களும் பாண்டி நாட்டு பொதிகை மலை சாரலில் அமைந்துள்ள மணமருங்கூரை சார்ந்தவர்கள் எனக் கொள்வதற்கும் பழம்பெரும் தமிழ் இலக்கியமான தொல்காப்பியத்தின் ஆசிரியரையும்
அதனை அரங்கேற்றிய அதங்கோட்டு ஆசான் என்ற அறிங்க பெருமானையும் பெற்றெடுத்த பெருமை இம்மாவட்டத்திற்கு உண்டு. அதங்கோடு இன்றைய குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். குமரி மாவட்டத்தில் சிலம்பம், ஜோதிடம், வைத்தியம் போன்ற துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களை ஆசான் என்றே இன்றும் அழைக்கின்றனர். தொல்காப்பியத்தில் குறிப்பிடுவது போல ஆண்டுக்கணக்கு ஆவணி மாதத்தில் தொடங்கும் முறையை இம்மாவட்டத்திலேதான் காணலாம். தொல்காப்பியத்தில் வரும் பல சொற்கள் இப்பகுதியில் மட்டுமே வழக்கில் இருந்து வருகின்றன. காய்ச்சல் என்னும் பொருள் கொண்ட பனி என்ற சொல்லும், உள்ளே என்னும் பொருளிலே அகத்து என்ற சொல்லும் தொல்காப்பியத்தைப் போலவே இங்கும் வழங்கப்படுகிறது. அகத்தியர் புதியமலை சாரலில் உறைந்ததும் தொல்காப்பியர் அகத்தியரின் மாணாக்கர் என்ற கருத்தும் இங்கு நினைவு கூறத்தக்கது. அகத்தியருக்காக எழுப்பப்பட்ட கோவில்களும் அவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறப்படும் கோவில்களும் இப்பகுதியில் காணப்படுகின்றன. அகஸ்தியர் பெயரால் எழுந்த ஊர்தான் கன்னியாகுமரியை அடுத்துள்ள அகஸ்தீஸ்புரம். அவ்வூர் அமைந்துள்ள வட்டமும் அப்பெயராலேயே அழைக்கப்படுகிறது. புதிய மலையை அடுத்தே அகஸ்தீஸ் கூடம் உள்ளது. கடல்கோளுக்கு இரையான குமரிக்கண்டத்தின் எஞ்சிய பகுதியான இன்றைய குமரி மாவட்ட பகுதியை சார்ந்தவராக இருந்ததால்தான் இடைச்சங்கத்தில் தோன்றிய நூல்களெல்லாம் அழிந்து போக தொல்காப்பியரது நூல் மட்டும் பிழைத்தது என்பதுதான் பொருந்தும். இவ்வாறு மனித இனம் நிலமின்றி கடலில் மிதந்ததும் பார்க்க இன்னலான நிலைக்கு உட்பட்ட இந்த பிரபமாண்ட குமரிக்கண்டத்தை கண்மனோரமாக பார்க்க வேண்டுமாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்ற குறளின் கருத்தை உணர்ந்தவர்கள் தமிழ் மக்கள். அதனால் தங்கள் நாட்டை ஏரின் பெயராலேயே நாஞ்சில் என்று அழைத்த பெருமை நஞ்சை கொழிக்கும் நாஞ்சில் வாழ் மக்களுக்கே உரியது. நிலவளமும் நீர்வளமும் நிறைந்த நாஞ்சில் நாட்டையும் அதனை ஆண்டு வந்த வள்ளுவனையும் ஒரு சிறை பெரியனார், மருதன் இளநாகனார், ஔவையார், கருவூர் கதப்பிள்ளை என்னும் சங்கப் புலவர்கள் போற்றி புகழ்ந்துள்ளனர். புறநானூறு பாடல்கள் 137, 140, 380. இவர்களுள் ஒரு சிறை பெரியனார் நாஞ்சில் வள்ளுவனை யான் ஒருவனே மூவேந்தரை பாடும் அவாவை இன்னமும் அறியாதவன், யான் முன்னரே அறிந்தவன் நீ ஒருவனே என பாடியுள்ளதால் அப்புலவர் நாஞ்சில் நாட்டைச் சார்ந்தவர் என கொள்ளலாம். சங்க காலத்தில் வாழ்ந்த மருங்கூர் கிழார்கண்ணனார், மருங்கூர் பட்டினத்து சேந்தன் குமரனார், மருங்கூர் பாகை சாத்தன் பூதனார் என்ற 3 புலவர்களும் பாண்டி நாட்டு பொதிகை மலை சாரலில் அமைந்துள்ள மணமருங்கூரை சார்ந்தவர்கள் என்று கொள்ளுவதே தெடிகம். பழம்பெரும் தமிழ் இலக்கியமான தொல்காப்பியத்தின் ஆசிரியரையும் அதனை அரங்கேற்றிய அதங்கோட்டு ஆசான் என்ற அறிஞப் பெருமானையும் பெற்றெடுத்த பெருமை இம்மாவட்டத்திற்கு உண்டு. அதங்கோடு இன்றைய குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர். முதலில் தோன்றிய குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதி என்ற பெருமையும் இன்றைய தமிழ் இலக்கியத்தில் முதல் நூலாக திகழும் தொல்காப்பியத்தை ஈன்ற பெருமையும் தமிழகத்தின் சிறிய மாவட்டமான குமரி மாவட்டத்திற்கே உண்டு. இம்மாவட்டத்தில் ஒரு சதுர மைலுக்கு ஒரு கோவிலை காணலாம். ஆனால் அவற்றின் தோற்றமும் வரலாறும் வெளியுலகுக்கு தெரியாதவாறு உள்ளன. ஆராய்ச்சியாளர்கள் நடுநிலையில் நின்று இக்கோவில்களின் வரலாற்றை எழுத முன்வர வேண்டும். மும்மூர்த்திக்காக அமைந்த ஒரே கோவிலான சுசீந்திரம் தானுமாலையர் ஆலயம் சைவம், வைஷ்ணவம், சமணம், பௌத்தம் என்ற 4 இந்திய சமயங்களையும் ஒன்று கூட்டி நிற்கும் நாகர்கோவில் நாகராஜர் ஆலயம், நம்மாழ்வாரை பெற்றெடுத்த திருப்பதி சாரத்தில் அமைந்துள்ள திருவாழி மார்பர் கோவில், அவரால் புகழ்ந்து பாடப்பட்ட திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் ஆலயம், இராமாயண கதை முழுவதையும் மரப்பலகைகளில் அழகுறச் செதுக்கி வைத்துள்ள பத்மநாபபுரம் ராமசாமி கோவில், 6 மாதம் கருப்பாகவும் 6 மாதம் வெள்ளையாகவும் மாறி வரும் விநாயகரை கொண்ட கேரளபுரம் கோவில், மான் மழுவுடன் சிவன், திருமால், சக்தி மூவரையும் ஒரே கருவறையில் பிரதிஷ்டை செய்துள்ள கருங்கல் பகவதி கோவில், 14 அடி உயரத்தில் கண்ணன் உருவை கொண்ட திப்பரமலை கிருஷ்ணன் கோவில், இவைகள் வேறெங்கும் காண முடியாத கலைச்செல்வங்களாக இம்மாவட்டத்திலே உள்ளன. இறைவனின் சக்தியாம் தேவி கன்னியாகுமரியில் குமரியம்மனாகவும், கொல்லங்கோட்டில் காளியம்மனாகவும், ஆரல்வாய் மொழியில் மீனாட்சி அம்மனாகவும், மண்டைக்காட்டில் பகவதி அம்மனாகவும் நின்று காவல் புரிகின்றனர் என்று கூறும்படி இங்கு ஆலயங்கள் அமைந்துள்ளது மேலும் ஒரு சிறப்பாகும். ஆலயங்களும் அவற்றில் உள்ள கல்வெட்டுக்களுமே பண்டைய தமிழகத்தின் வரலாற்றை அறிய பெரிதும் துணை புரிகின்றன. இந்த அடிப்படையில் குமரி மாவட்ட கோவில்களில் எழுந்த கல்வெட்டுகளை ஆராய்ந்து எழுதியால் அதுவே அம்மாவட்டத்தின் ஒரு வரலாறாக அமையும் என்பது திண்ணம்.
மாஞ்சில் நாடு சேர சோழ பாண்டியர் மூவரது ஆட்சியிலும் மாறி மாறி இருந்தது என்பதை அங்குள்ள கோவில் அமைப்புகள் தெரிவிக்கின்றன. நாகர்கோவில் நாகராஜர் ஆலயம், சோழராஜ கோவில், சுசீந்திரம் தானுமாலையர் ஆலயம் இவைகள் மூன்றிலும் முறையே சேர சோழ பாண்டியர்களின் கோவில் கட்டடக்கலை அமைப்புகளை காணலாம். மேலும் கேரளபுரம், அழகிய பாண்டிபுரம், சோழபுரம் இம்மூன்று ஊர்களும் சேர சோழ பாண்டியர்களோடு இம்மாவட்டம் கொண்டிருந்த தொடர்பை உறுதிப்படுத்துகின்றன. இம்மாவட்டத்தில் உள்ள வேளிமலை குமாரகோவில்தான் முருகவேலின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவேரகம் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. குமரி மாவட்ட கோவில்கள் பக்கம் 111. ஏரகத்துறைதலும் உரியன் என்ற திருமுருகாற்றுப்படை 189 என்ற இடத்து ஏரகம் மலைநாட்டகத்தொரு திருப்பதி என்று கூறுகிறார் நச்சினார்க்கினார். சீர்கிழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகமும் நீங்கா இறைவன் என்று சிலப்பதிகார குன்றக்குறவை கூறும் வேலவனின் 4 இடங்களும் வெண்குன்றை சுவாமிமலை என்றும், திருவேரகமும் வெண்குன்றும் வேறு வேறு திருப்பதிகள் என்றும், திருவேரகம் சுவாமிமலை அன்று என்றும் தெளிவாக புலப்படும். வேளிமலை குமாரகோவில் மலைநாட்டகத்தொரு பகுதியாகும் என அங்கிருந்து 3 மைல் மேற்கே உள்ள கேரளபுரத்தில் மலைமண்டலத்து செழுங்கழுநீர் வளநாட்டில் நாயினார் முத்தளக்குறிச்சியான ஸ்ரீ வீர கேரளபுரத்து கோவில் எனவரும், கல்வெட்டும் அதனை அடுத்துள்ள திருவிதாங்கோட்டில் கிடைத்த மலைமண்டலத்து திருவிதாங்கோட்டு ரவிவன்மராய குலசேகர பெருமாள் பெருந்தெருவில் செட்டு வேலாயுத பெருமாள் என்ற தொடரும் தெரிவிக்கின்றன. வேளிமலையிலிருந்து 10 மைல் வடக்கே உள்ள திருநந்திக்கரையில் அகப்பட்ட ராஜாதித்த தேவர் பெரும்படைநாயகர் மலைநாட்டு நந்திக்கரை புதூர் என்ற தொடரும் தெரிவிக்கின்றன. திருவேரகத்தில் வழிபடுபவர்களை நக்கீரர் புலரா காழகம் புலர உடியி உச்சி கூப்பிய கையினர் என்று கூறுகிறார். நக்கீரர் சுவாமிமலையை ஏரகம் என கருதியிருப்பின் சுவாமிமலை அருகே ஓடும் காவிரி ஆற்றை பெயர் சுட்டி பாடாவிட்டாலும் ஆறு என்ற அளவிலாவது பாடியிருப்பார். ஆனால் புலவரின் கூற்று இங்கு ஏதோ சிறிய நீர்நிலையில் நீராடிய உணர்வையே தருகின்றது. நக்கீரரின் கூற்றுக்கேற்றாற்போல காலை பொழுதில் கோவிலின் அருகில் உள்ள நீர்நிலையில் ஆடவரும் பெண்டிரும் நீராடி நனைந்த உடையானது உடம்பிலே தோய்ந்து உலரும்படியாக உடுத்து 2 கைகளையும் தலைமேல் குவித்து வேளிமலை குமரனை வழிபடுவதை இன்றும் காணலாம். இக்கோவில் அர்ச்சகர்களை நக்கீரர் உயர்குடியில் தோன்றி 48 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்து அறம் கூறும் கொள்கையும் நாடோறும் முத்தி ஓம்பும் முறைமையும் உடைய 2 பிறப்பாளராகிய வேதியர் என்றார். இவ்வட்டாரத்தில் உள்ள திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் கோவிலை விட்டு 3 ஆண்டுகள் வெளியே செல்லக்கூடாது என்ற கடுமையான சட்டதிட்டத்திற்கு உட்பட்டு தங்கள் வாழ்வை தெய்வப்பணிக்கே அர்ப்பணித்துள்ளதை நாம் இன்றும் காணலாம். 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய அருணகிரிநாதர் சேர நாட்டை ஒதுக்கி வைத்து குடகாவிரிக்கு வடபாலார் திருவேரகம் என மலைமண்டலத்து திருப்பதியை சோழ மண்டலத்திற்கு கொண்டு சென்றார். நடுநிலையில் நின்று ஆராய்ந்தால் வேளிமலை குமாரகோவில்தான் திருவேரகம் என்பதும் அதுவே முருகவேலின் 4வது படைவீடு என்பதும் பெறப்படும். இம்மாவட்டத்தில் ஆராய வேண்டிய துறைகளில் மருத்துவத்துறையும் ஒன்று. சக்தியின் அருள் பெற்ற சித்தர்கள் அருளியதுதான் தமிழ் சித்த வைத்தியம். அந்த சித்த வைத்தியத்தில் வர்ம பரிகாரமும் ஒன்று. குறிப்பிட்ட சில நரம்புகளில் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட அளவில் தட்டப்பட்டால் அப்பகுதி சலனமற்று போய்விடும். அவ்வாறு உணர்விழந்தவர்களை வர்மம் கொண்டிருக்கிறது என்று கூறுவர். இதை குணப்படுத்தும் வைத்தியம்தான் வர்ம பரிகாரம். வர்ம ஆணி, வர்ம சூத்திரம் போன்ற நூல்கள் வர்ம வித்தையை பற்றிய மர்மங்களை தெரிவிக்கின்றன என்று தமது சித்த மருத்துவத்தில் வர்ம பரிகாரம் என்ற கட்டுரையில் தேவசகாய ஆசான் குறிப்பிடுகிறார். இன்று குமரி மாவட்டத்தில் குறிப்பாக கல்குளம், விளவங்கோடு வட்டத்திலே மட்டும் வாழ்வு பெற்று விளங்குகின்றது இந்த வர்ம பரிகாரம். இது ஆராயத்தக்கது. இங்கு ஆணும் பெண்ணும் இந்த வித்தையை தெரிந்து வைத்துள்ளனர். இவ்வாறு குமரி மாவட்டத்தில் ஆராய வேண்டிய துறைகள் பல உள்ளன. இந்திய நாட்டின் சரித்திரம் மண்ணுள்ளே மறைந்து கிடக்கின்றது. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்திய நாட்டின் பண்டைய சரித்திரத்தை குறித்து பல புதிய செய்திகள் தருகின்றனர். குமரி மாவட்டத்தில் புதைபொருள் ஆராய்ச்சியும் கடலினுள் ஆய்வும் நடைபெற்றதில்லை. வேணாட்டின் தலைநகரான திருவிதாங்கோட்டிலும் பழம்பெரும் துறைமுகமாக திகழ்ந்த முட்டத்திலும் ஆராய்ந்தால் புதுமையான பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். முட்டம் கடற்கரையில் மழை காலங்களில் வெளிநாட்டு நாணயங்கள் தரையிலிருந்து கிடைப்பதாக கூறுவர்.
தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் கவனத்தை இப்பகுதியில் சிறிது செலுத்தினால் குமரி மாவட்டத்தின் புதைந்த வரலாற்றை எளிதில் வெளிக்கொணர முடியும். முதலில் மனித இனம் தோன்றிய அந்த பெருமை தமிழகத்தின் இந்த சிறிய மாவட்டமான குமரி மாவட்டத்திற்கே உண்டு. இம்மாவட்டத்தில் ஒரு சதுர மைலுக்கு ஒரு கோவிலை காணலாம். ஆனால் அவற்றின் உண்மையான வரலாறுகள் இன்னும் வெளியுலகுக்கு தெரியாத இரகசியங்களாகவே உள்ளன. மும்மூர்த்திகளுக்காக அமைந்த சுசீந்திரம் தாணுமாலயம், 4 சமயங்களை ஒன்றிணைக்கும் நாகராஜர் ஆலயம், நம்மாழ்வாரை பெற்றெடுத்த திருப்பதி சாரம், இராமாயண கதையை மரங்களில் செதுக்கி வைத்துள்ள பத்மநாபபுரம் என வேறெங்குமே காண முடியாத கலை செல்வங்கள் இங்கு குவிந்து கிடக்கின்றன. முருகவேளின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருவேரகம், அது இந்த வேளிமலை குமாரக்கோவில்தான் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன. நக்கீரர் பாடிய அந்த வழிபாட்டு முறைகளை இன்றும் நாம் இந்த மலைமண்டலத்து திருப்பதிகளில் காணலாம். இங்கு மருத்துவம் கூட ஒரு மர்மக்கலைதான். சித்தர்கள் அருளிய வர்ம பரிகாரம் இன்றும் குமரி மண்ணில் உயிர்ப்புடன் விளங்குகின்றது. இது வெறும் வைத்தியமல்ல, நரம்புகளின் இரகசியங்களை அறிந்த ஒரு பேரறிவு. நமது நாட்டின் உண்மையான சரித்திரம் இன்னும் மண்ணுக்கு அடியில்தான் மறைந்து கிடக்கின்றது. திருவிதாங்கோட்டிலும் முட்டம் துறைமுகத்திலும் ஆழமான ஆய்வுகள் நடந்தால் நாம் கற்பனை செய்ய முடியாத பல புதிய உண்மைகள் வெளிவரும். முட்டம் கடற்கரையில் மழைக்காலங்களில் இன்றும் வெளிநாட்டு நாணயங்கள் கிடைப்பதாக சொல்லப்படுகிறது. இது எதை காட்டுகிறது? கடல் கொண்ட அந்த பழைய வணிக பேரரசின் எச்சங்கள் இன்னும் அங்கேயேதான் இருக்கின்றன. நமது மண்ணுக்கு அடியில் இன்னும் எத்தனையோ இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. அந்த இரகசியங்களை தேடித்தான் இந்த பழஞ்சுவடி பயணம் தொடர்கிறது.